இன்னைக்கு நம்ம கார்மின் இன்ஸ்டிங்க்ட் 3 சோலார் 50mm டயல் வாட்சோட 1 மந்த் யூசேஜுக்கு அப்புறம் ரிவ்யூ பார்க்க போறோம். பேசிக்கலி I'm a watch mechanic. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வாட்ச் ஃபாசில் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் 2018ல யூஸ் பண்ணேன். எம்டி ஃபைனல் இயர் படிக்கும்போது காலையில சார்ஜ் போட்டு காலேஜ் போனோம்னா ஈவினிங் 4 o'clockலாம் சார்ஜ் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் கிளினிக்ல வந்து உட்காந்துருக்கும்போது சார்ஜ் இல்லாத வெறும் வாட்சை தான் வச்சு உட்காந்துருக்கேன். 2021ல அமேஸ்ஃபிட் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன். அது ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் சைக்கிளிங்லாம் போனேன். அதோட மைசன் என்ன பண்ணிட்டாரு, சார்ஜ் போடுற இடத்தையும் இந்த சென்சார் இருக்கிற இடத்தையும் குத்தி குத்தி விளையாடி அதை உடைச்சிட்டாரு. ஓகே மைசன், நீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையாவுங்க, அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. 3 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இப்போ இந்த கார்மின் வாங்கியிருக்கேன். இதோட நான் வேற என்னென்ன வாட்சஸ்லாம் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, ஆப்பிள் சீரிஸ் 11, ஆப்பிள் அல்ட்ரா, சாம்சங் அல்ட்ரா, இது 3 கன்சிடர் பண்ணேன். ஆனால் 3லையுமே பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மி. ஆப்பிள் 11 சீரிஸ்ல 24 ஹவர்ஸ் தான் பேட்டரி, அல்ட்ரால 42 ஹவர்ஸ் தான் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. இதுல எவ்வளோ தெரியுமா? இந்த வாட்ச் வாங்கி 1 மாசம் ஆகுது, 2 வாட்டி தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். 15 நாளைக்கு சாலிடா சார்ஜ் நிக்குது. அதுக்கப்புறம் இதுல சோலார் பேட்டரி இருக்கு. ஸோ இதை நான் கட்டிட்டு வெயில்ல போயிட்டு வந்தேன்னா அதுவாகவே சார்ஜ் ஆகிக்கும். பல்ஸ், SpO2, ஸ்லீப் சைக்கிள் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. நம்ம தூக்கத்துல இருக்கும்போது நம்மளோட பல்ஸ் ரேட் கம்மியானாவோ, ரிதம் டிஃப்ரெண்டா இருந்தாவோ, இதுல ஒரு 3 நம்பர் அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அவங்களுக்கு இமீடியட்டா ஜிபிஎஸ் மூலியமா அலர்ட் போயிடும், இது மாதிரி அவன் டேஞ்சர்ல இருக்கான் அப்படின்னு. அவங்க வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க. இதே ஃபியூச்சர் ஆப்பிள் வாட்ச்லயும் இருக்கு. அதுல இசிஜி ஃபியூச்சர்ஸோட இருக்கு. ஸோ வயசானவங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுக்குறது நல்லது. பசங்க வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, அப்பா அம்மா இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கி நைட் தூங்கும்போது கையில கட்டி சொல்லணும். இசிஜி சேஞ்சஸ் எதுவும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இமீடியட்டா அவங்களுக்கு சிக்னல் போயிடும். அவங்க யாரையாவது கூப்பிட்டு வந்து உடனே பார்க்க சொல்லிடலாம். அறிவியல் முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சிகள், இதை நம்ம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கணும். இவ்வளோ காஸ்ட்லியா என்னால வாட்ச் வாங்க முடியாது, வேற பிரைஸ் கம்மியா எதுவும் ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா தாராளமா சொல்றேன். அமேஸ்ஃபிட்லயே பிளிப் 6 அப்படின்னு வாட்ச் இருக்கு. அது ஒரு 6000 7000 ரேஞ்சில் தான் வரும். இதே கார்மின்லேயே இன்னும் கொஞ்சம் சீப்பா வாங்கணும் அப்படின்னா கார்மின் 4Runner அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அது ஒரு 25,000 30,000 வரும். அதுல கார்மின்ல உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா சோலார் கிடையாது, பட் நல்லா இருக்கும். ஹையர் பட்ஜெட் போய் வாங்க முடியும், எனக்கு டெய்லி சார்ஜ் போடுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறவங்க கண்ணை மூடிட்டு ஆப்பிள் 11 சீரிஸ் வாட்ச் வாங்கிடலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் சி பிடி கேபிள் மட்டும்தான். கேபிளை நம்ம வாட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை நம்மளோட போன்லயோ ஐபேட்லயோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிடும். இதுக்கு தனியா அந்த சார்ஜிங் அடாப்டரே தேவையில்லை. நம்மளோட ஃபிட்னஸ் ஏஜ் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜ் அதையும் கால்குலேட் பண்ணிருக்கு. இப்போ என்னுடைய பயாலஜிக்கல் ஏஜ் பாத்தீங்கன்னா 35, ஆனா என்னோட ஃபிட்னஸ் ஏஜ் இப்போ 32 அப்படின்னு இது போட்டிருக்கு. 29 வரைக்கும் நான் கொண்டு வரணுமா, அதுக்கான இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா 29 கொண்டு வந்துடலாம். வயசை குறைக்கிறது எப்படி அப்படின்னு இந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்லி கொடுக்குதுங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் உட்காந்துருக்குன்னா இல்லை டார்ச் லைட் வரும் பாருங்க. வாட்ச்ல எங்கேயாவது டார்ச் லைட் வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இருட்டில் நம்ம ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். ஃபைன்.